أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين خالق خلائق أجمعين باعث الأنبياء والمرسلين جامع الناس يوم الدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه الميامين. قال الله سبحانه وتعالى ثم استوى إلى السماء وهي دخان فقال لها وللأرض ائتيا طوعا أو كرها قالتا أتينا طائعين. அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதிலும் அஹ்ல் பைத்தினர்கள் மீதிலும் சொல்லிலும் செயலிலும் அணுவும் தவறாது நபிகளாரை அல் குர்ஆனை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் ஏனையோர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர் இன்றைய எங்களுடைய இந்த அமர்விலே அல் இஜாஸுல் இல்மி ஃபில் குர்ஆனில் கரீம், அற்புதங்கள் நிறைந்த அதிசயமிக்க விடயங்கள், அறிவு ரீதியான ஆய்வுகள் சம்பந்தமாக அல் குர்ஆனிலே எவ்வாறான ஆய்வுகள், விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் இதுவரைக்கும் ஆய்வு ரீதியாக பல அறிஞர்களினால் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது, அலசப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சில ஆயத்துக்களை, சில குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். இது சம்பந்தமாக பல ஆய்வுகள் எகிப்து நாட்டிலே, ஈராக்கிலே, ஈரானிலே, இந்தியாவிலே, ஏன் அமெரிக்காவிலே, ஐரோப்பாவிலே பல இடங்களிலே பல வகையான நூல்கள் இஸ்லாமிய அறிஞர்களினால், தத்துவவியல் ஆய்வாளர்களால் விஞ்ஞான ரீதியாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட நூல்கள் ஏராளமாக பல பாஷைகளிலும் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அல் குர்ஆன் வசனங்கள் அன்றைய சமூகம் விளங்கி இராத, தெரிந்திருக்காத பல ரகசியங்களை, அஸ்ரார், அறிவூலங்களும் அன்று காணப்படாத எந்த விதமான அன்றைய காலகட்டத்தில் ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு எடுத்துக்காட்டாக அல் குர்ஆன் சொல்லியிருப்பதை நாங்கள் ஆய்வுக்கும் எங்களுடைய அறிவுக்கும் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களோடு பார்ப்பதும் இஸ்லாத்திலே வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயமாகும். நான் முன்னர் ஓதிய அந்த அல் குர்ஆனுடைய வசனம் 41வது ஆயத்தின் 12வது 11வது ஆயத்திலே, பின்னர் வானத்தை அது புகையாக இருக்கும் நிலையில் படைக்க நாடினான். படைத்த பின்னர் அவன் அதற்கும் பூமிக்கும் கீழ்ப்படிந்தோ அல்லது நிர்பந்தமாகவோ நீங்கள் இருவரும் வாருங்கள் என்று கூறினான். அதற்கு அவை இரண்டும் நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாகவே வந்தோம் என்று கூறின. ثم استوى إلى السماء وهي دخان فقال لها وللأرض ائتيا طوعا أو كرها قالتا أتينا طائعين. அதை அடுத்து வரக்கூடிய அடுத்த வசனம், فقضاهن 7 سماوات في يومين وأوحى في كل سماء أمرها وزينا السماء الدنيا بمصابيح وحفظا ذلك تقدير العزيز العليم. பின்னர் அவன் அவைகளை 7 வானங்களாக 2 நாட்களில் அமைத்தான். ஒவ்வொரு வானத்திலும் அதன் வேலைகளை அறிவித்தான். மேலும் நாமே தாழ்வாக உள்ள முதல் வானத்தை நட்சத்திர விளக்குகளை கொண்டு அலங்கரித்தோம்.
அதனை ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கப்பட்டதாகவும் ஆக்கினோம். இது யாரை மிகைத்தோன் யாவற்றையும் நன்கறிந்தோன் ஏற்பாடாகும் என்று இதனுடைய விளக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். இதில் வரக்கூடிய அந்த துகான் புகை என்ற அந்த புகை கோலம், அல் முராது பி துகான் பிஹாருல் மாஇ அல் முத்தசாயிது மின்ஹு ஹீன குலிகத்தில் அருள் என்று இப்னு கதீர் அவர்கள் முக்தசர் இப்னு கதீரின் 2ஆம் பாகத்தின் 257வது பக்கத்தில் சுட்டி காட்டுகிறார். இந்த உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பத்திலே இருந்து அந்த அதாவது நீர் ஆவியாக புகை மண்டலமாக பூமியிலிருந்து அது விண்ணுலகத்தை இந்த இடைப்பட்ட இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை அது நிரப்பியதாக கூறப்படுகிறது. இதில் நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வாறு இந்த பூமி அதாவது துகானாக எதுவுமே இல்லாத ஒரு புகையாக இருக்கின்ற இந்த நிலை, இதிலிருந்து எவ்வாறு இந்த வானம் இந்த பூமி அதிலுள்ள படைப்புகள் இவைகளெல்லாம் உருவாகின விடயம் சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது ஜாமியுல் அஹ்காம் அல் குர்ஆனுல் கரீம் அல் குர்துபியினுடைய 15வது பாகத்தின் 343வது பகுதியிலே அல்லாஹ் தஆலா சொன்னான், அதாவது கால அல்லாஹ் தஆலா லிஸ்ஸமா, வானத்துக்கு சொன்னான், அத்லக் ஷம்ஸக் வ கமரக் வ நுஜூமக், வானத்திலிருந்து உன்னுடைய சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நீ அதிலிருந்து வெளியாக்குவாயாக, அதிலிருந்து வரச் செய்வாயாக என்ற விளக்கத்தையும், வகால லில் அர்லி ஷக்கிகி அன்ஹாரக் வ அஹ்ரிஜி ஷஜரக் வ சிமாரக் தாயின் அவ் ஹாரியத் தாயிஅத்தைனி அவ் காரிஹத்தைனி, கீழ்ப்படிந்தோ அல்லது நிர்பந்தமாகவோ வானத்திலே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும், அதே போன்று பூமியிலே மரங்களையும் பழங்களையும் நீர் நிலங்களையும் என்று அல்லாஹ் தஆலா வெளியாக்குமாறு சொன்ன பொழுது, காலத்தா அத்தைனா அம்ருக தாயின், அவனுக்கு வழிபட்டவர்களாக அடிபணிந்தவர்களாக அவைகள் எல்லாம் வெளியாகினது என்ற கருத்தை இமாம் குர்துபி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். அதே போன்று வகல்லாஹுன்ன சபா சமாவாத் என்ற விளக்கத்துக்கு, அதாவது சனாகும் வஹ்கமஹும், அந்த வானத்தை உருவாக்கி அதிலே அதை உறுதிமிக்கதாக ஆக்கினான் என்ற கருத்தை இமாம் குர்துபி அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டுகிறார். அதே போன்று இமாம் ஃபக்ர் ராசி அவர்கள் அதாவது கல்லாஹுன்ன என்று சொன்னால் ஒரு வேலையை செய்து முடிப்பது, கலாவு ஷையின் இன்னமா ஹுவ இத்மாமுஹு வல் ஃபராகு மின்ஹு, ஏழு வானத்தையும் அல்லாஹ் தஆலா அமைத்து முடித்தான். அதே போன்று குல்ல சமாயின் அம்ரஹா ஐ ஜமா ஜஅல ஃபி சமாயின் மலாயிகத்தன், தாரிக் தபரியிலே, அதாவது தஃப்சீர் தபரியின் 24வது பாகத்தின் 64வது பக்கத்திலே அந்த கட்டளைகளை பிறப்பித்தான் வானத்துக்கு என்றால் அங்கே மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா வைத்தான், உருவாக்கினான் என்ற கருத்தை காணலாம். அப்ப வானத்துக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான், பூமிக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான், பூமியை நீ பிளந்து பிளந்து நீர் நிலங்கள்
ஆறு, கடல், சமுத்திரங்கள், நீரோடைகள், அதே போன்று அதிலிருந்து பிளந்து வெளிவரக்கூடிய மரங்கள், அதிலிருந்து வரக்கூடிய பழங்கள், கனிகள், காய்கறிகள், இதே போன்று வானத்துக்கு கட்டளை பிறப்பிக்கின்ற பொழுது உன்னுடைய சூரியன், உன்னுடைய சந்திரன், உன்னுடைய நட்சத்திரங்கள் என்று வருகின்ற பொழுது அது சொன்னால் அது பேசக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டுமே. வானம் பேசுமா, பூமி பேசுமா என்ற கேள்வியையும் இன்றைய இளம் சந்ததியினர்கள் கேட்கலாம். நாங்கள் சொல்லலாம், எங்களுடைய நாக்கு, இந்த இருக்கிற நாக்கு இருக்கிறதே, நாவும் அது ஒரு சதைதான். எப்படி சத்தத்தை உருவாக்குறது அந்த நாவு? நாக்குக்கு எவ்வாறு அல்லாஹு தஆலா அல்லது இந்த சாதாரணமான இந்த சதை பிண்டத்துக்கு எந்த நரம்போ எதுவுமே இல்லாத இந்த நாவு எவ்வாறு பேசுகிறது? நாவைத்தான் விடுவோமே. ஒரு சீடியை எடுத்துக்கொள்வோம், அதற்கு முதல் இந்த ஒளி நாடாவை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு வகையான ஒரு சிலுக்கான ஒரு பிளாஸ்டிக் தான் இருக்கிறது. அது எப்படி பேசுகிறது? அது பேசும். அதே போன்றுதான் ஒரு சீடியை, ஒரு கெசட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது பேசுகிறது. அந்த கனல்லா அந்த குள்ளை ஷை, அல்லாஹ் நாக்கு எப்படி பேசுற சார்? அது மாதிரி தான் இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய சக்தியினால் அது பேசுகிறது, அது கதைக்கிறது. இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அறிவு ஞானமும் நுண்ணறிவும் மிக்கவர்கள் அன்றைய கால ஜாஹிலியா காலகட்டத்திலே ஒரு அற்புதமான விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதாவது அதனுடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது, அன்று அறிவின் சிகரம், அறிவின் பட்டணம் என்ற அதனுடைய வாசலாக இருந்த அமீருல் மூமினின் ஹஸரத் அலி அவர்கள் சொன்னார்கள், நான் பூமியிலே இருந்து கொண்டு வானத்தின் வழிகளை, பாதைகளை நான் அறிவேன் என்று சொன்னார். இன்றைக்கு பூமியில எத்தனையோ பாதைகள் இருக்கிறது, ஒவ்வொரு வழி இருக்கிறது. உதாரணமாக கொழும்பை எடுத்துக்கொண்டால், நாங்கள் கொழும்பின் மத்திய நிலையத்திலே இருந்து புறக்கோட்டையிலிருந்து எப்படி என்ன புத்தளம் போகலாம், எவ்வாறு கொழும்பிலிருந்து ஒரு மாத்திரைக்கு போகலாம், அங்கிருந்து யாழ்ப்பாணம் போகலாம் என்று வழிகளை தெரிந்தவர்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் வானத்திலும் வழிகள் இருக்கிறது. அதை எவ்வாறு அன்றைய காலகட்டத்திலே அறியாமையின் அடித்தளத்திலே இருந்த அந்த சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது, வல்லாஹி இன்னி ஆலமு துருக்க சமாவாத்தி உள்ளார் துருக்க சமாவாத்தி மினல் என்ற, அதாவது அதனுடைய இபாரத்தினுடைய கருத்து என்ன சொன்னால், இது அல்ல இபாரத் அவ்வாறு வந்திருக்கிறது. நான் பூமியிலே இருந்து கொண்டு வானத்தின் வழிகளை அறிவேன். இன்று ஒரு விமானம் அல்லது ஒரு ஜெட் அல்லது ஒரு போர் விமானத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஏன் சாதாரணமாக விமானத்திலே பயணிக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம், அந்த விமான ஓட்டி எத்தனை வகையான கருவிகளை வைத்துக் கொண்டு அவன் பாதைகளை தேடுகிறான். திசைகளை காட்டுவதற்கு, வானத்தின் வெப்பநிலைகளை அறிவதற்கு, அங்கிருக்கக்கூடிய ஆக்சிஜன் அது போன்ற சுவாச நிலையை பார்ப்பதற்கு, விமானத்தில் ஏதும் குளறுபடிகள் இருக்கிறதா என்பதை அறிவதற்கு, ஒவ்வொரு நாடுகளுக்கு எந்த திசையாலே போவது, மற்ற விமானங்கள் இந்த விமானத்துக்குள் குறுக்கிட கூடாத அளவுக்கு அந்த வானியல் பாதை நிலைமைகள், அதே போன்று இந்த வானத்துக்கு அங்கால் சந்திர மண்டலத்துக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள், அந்த 7 வானத்துக்கும் அங்கால் இருக்கக்கூடிய இதனுடைய பாதைகளை எல்லாம் நான் அறிவேன் என்று சொன்னார்கள். அறிவின் தந்தை அமீருல் மூமினின் ஹஸரத் அலி இப்னு அபி தாலிப் என்று சொன்னார். இந்த அறிவை நாங்கள் எவ்வாறு நாங்கள் மட்டிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியும்? இந்த துஹான் என்று சொல்லக்கூடிய புகை கூட்டம், இத அண்டத்தில் உள்ள ஒரு முகில் கூட்டங்களாக 7 வானங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை, அதில் பல வகையான கருத்துக்கள் வந்திருந்தாலும், அர்ஜஹுல் அக்வால் அல் கவாகிபுஸ் சபஇ அஸ்ஸியாரத்துல் மஅரூஃபா, 7 கோணங்கள் தான் 7 வானங்கள் என்ற ஒரு பல கருத்துகளிலே உயர்ந்த வரவேற்கத்தக்க கருத்தாக இருக்கிறது என்று அல் இஜாசுல் இல்மி என்ற நூலிலே டாக்டர்
ஜிமீலி என்ற எகிப்து நாட்டு அறிஞர் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். பௌதிகவியல் ரீதியான அறிஞர்களின் ஆய்வின்படி இதில் நாங்கள் பார்க்கலாம், 2 நாட்கள் ஃபி யௌமைன் என்றோ அல்லது இதில் வரக்கூடிய 7 நாட்கள் என்று வரக்கூடிய இதிலே அவர்கள், அதாவது ஃபி யௌமைனி ஃபகல்லாஹுன்ன சபா சமாவாத்தின் ஃபி யௌமைனி என்று வருகின்ற இதுக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது, அஸ்ஸமனைன் அல்லதைன் இஸ்தக்ரக குல்லும் மின்ஹுமா மலாயினிஸ் சினீன். ஆனால் இவை இரண்டும் 2 நாட்கள் என்று அவர்கள் அதாவது வந்திருந்தாலும் அது இந்த உலகத்திலே கணிப்பிடப்படக்கூடிய நாளா, மறு உலகத்திலே வரக்கூடிய இந்த உலகத்திலே நாங்கள் கணிப்பிடுகின்ற 1000 நாட்கள் மர்ம நாளையின் ஒரு நாள் என்று வரக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு வகையான அற்புதமும் ஒரு வகையான ஆய்வு ரீதியான விடயங்களாகவும் இதை கொள்ளப்படுகின்ற அதே நேரத்திலே இந்த ஆய்வு ரீதியாக பௌதிகவியல் ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி இந்த ஹைதரசன் அதிலே அது ஆவியாகி வெளியாகி பூமியும் வானமும் தோன்றியது என்னும் கருத்தும் காணப்படுகிறது. இதில் பூமியை விட்டும் வானம் இவ்வாறான இந்த துவல்கள் அதிலே பல வகையான சங்கிலி தொடர்களாக சென்று வானமாகி உள்ளது என்ற கருத்தும், பூமியும் வானமும் ஒன்றாக இருந்து அதிலிருந்து பூமி விடப்பட்டு இந்த தொலைதூரமாக வந்து அது அந்த சூரிய வெப்பத்தை விட்டும் குறைத்து கொண்ட ஒரு கருத்தையும் இந்த பல வகையான விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்ட அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கின்ற பொழுது, அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாத் வல் அர்த் கானத்தா ரத்கன் ஃபஃபதக்னாஹா, சூரத்துல் அம்பியா 30வது ஆயத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மேலும் நிச்சயமாக வானங்களும் பூமியும் துவக்கத்தில் இணைந்திருந்தன, பின்னர் நாமே அவ்விரண்டையும் பிரித்தோம், நிராகரிப்போர் சிந்தித்து பார்க்கவில்லையா என்ற ஒரு வசனமும், கானத்தி சமாவாத்து வல் அர்த் இதற்கு விளக்கம் தருகின்ற இமாம் அல் குர்துபி அவர்கள், கானத்தி சமாவாத்து வல் அர்த் முல்தமிஸத்தைன் ஃபஸ்ஸலல்லாஹு பைனஹுமா பில் ஹவா, வானமும் பூமியும் ஒன்றாக இருந்து அதற்கு 2க்கும் இடையிலே காற்றை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை பிரித்தான் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் குறிவைத்திருக்கின்றார்கள். அதாவது கானத்தா ரத்கன் என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் அம்பியாவின் 30வது வசனத்திலே, அதாவது கானத்தா ரத்கன் ஐ கானத்தா ஷைஅன் வாஹிதன் முத்தஸிலன் பிபாதுஹு என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். 2ம் ஒன்றாக இருந்தன. இவ்வாறு இருந்த இந்த இது பூமியும் வானமும், அதற்கு பின்னால் அவைகளை நாமே அவ்விரண்டையும் பிரித்தோம் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். இவ்வாறு தான் வானம் வெப்பம் பூமிக்கு வந்து வானத்திலே இருக்கக்கூடிய அந்த அதனுடைய வெப்பம், அதனுடைய அந்த வானவியல் சம்பந்தப்பட்ட அதனுடைய சூட்டு நிலை கடலுக்கு வந்து அது கடல் ஆவியாகி பின்னர் முகிலாகி முகில்கள் மேகங்கள் கூட்டங்களாகி நீராகி மழையாகி பின்னர் அது மழையாக நீராக பொழிகின்றது. அதனுடைய அற்புதம் என்னவென்று அதாவது பார்க்கின்ற நேரத்திலே குர்ஆனிலே இதனுடைய இஷாராவை நாங்கள் பார்க்கலாம். அந்த மலை கடலிலிருந்து எழுந்து சென்ற அந்த மலை அது பூமியிலே விழுந்து பூமி வெடித்து, அதாவது பூமியிலே இருந்து விதைகள் வெடித்து மரங்களாக வரக்கூடிய ஒரு நிலையையும் நாங்கள் பார்க்கலாம். இதைத்தான் சூரத்து தாரிக்லே 11-12வது ஆயத்து வஸ்ஸமா அதாத்து ரஜ வல் அர்தி தாத்து சத இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல் வமா ஹுவ பில் ஹஸ்ல் என்று சொல்லக்கூடிய மலையை பொழியக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக, புட்பூண்டுகள் முளையிட பிளக்கும் பூமியின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா இப்படியாக சத்தியம் செய்து கூறுகின்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த பூமியிலே எவ்வாறு பயிர்
அதாவது பயிர்கள் தாவரங்கள் முளைக்கின்றன, வளர்கின்றன, உருவாகின்றன என்பதற்கு இது ஒரு இந்த அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது நீரிலேதான் அதில் சகலவிதமான உயிரோட்டங்களையும் சகலவிதமான உற்பத்திகளையும் அபிவிருத்திகளையும் உண்டாக்குகின்றான். சகல உயிர் வாழக்கூடிய உயிரினங்களும் உருவாகின்றது என்ற கருத்தை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். இதே போன்றுதான் இறைவன் சுப்ஹானஹு தஆலா 11வது சூரத்தின் 7வது வசனத்திலே ஹுவல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாமின் வ கான அர்ஷுஹு அலல் மா லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அதாவது அர்ஷ் நீரில் மிதந்தது, உங்களில் எவர் செயலால் மிக அழகானவர் என்று பரிசோதிக்கும் பொருட்டு என்று சூரத்துல் ஹூதின் 7வது ஆயத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே வகான அர்ஷுஹு அலல் மா, எனவே தண்ணீரும் அவனுடைய அர்ஷும் முன்னதாகவே படைக்கப்பட்டிருந்த ஒரு விடயம். வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்னால் நீர் முந்தியது, தண்ணீர் முந்தியது. எனவே தண்ணீர் தான் அடிப்படை காரணமாக அமைந்திருப்பதை நாங்கள் விஞ்ஞான ரீதியாக மாத்திரமல்ல அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கலாம். வஃபில் ஆயத்தி ஷரீஃபா தலீலுன் அலா அன்னல் அர்ஷ வல் மா கானத்தா மக்லூகைனி கப்ல ஸமாவாதி வல் அர்த் என்ற கருத்தை பல அறிஞர்கள் முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று அல் குர்ஆனுடைய இன்னும் ஒரு வசனத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது கடலும் ஆறும் சந்திக்கின்ற முகத்துவாரம் என்பார்கள். அது கடல் நீரும் ஆற்று நீரும் கலக்காமல் வேறாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கடல் நீருக்கு ஒரு சுவை, ஆற்று நீருக்கு ஒரு சுவை. எப்பொழுதும் கடல் நீரை விட ஆற்று நீர் மேலாக இருக்கும். ஒரு பாத்திரத்திலே கடல் நீர் ஆற்று நீரை எடுத்தால் அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் பார்க்கலாம், இந்த ஆறும் கடலும் சந்திக்கின்ற பொழுது இரண்டும் ஒன்றாக சேர வேண்டுமே. ஆனால் அது ஒரு அற்புதம். கடலுக்கும் ஆற்றுக்கும் இடையில ஒரு கண்ணாடியோ அல்லது வேறு வகையான திரையோ அல்லது மலையோ எதுவுமே இல்லாமல் ஆறும் கடலும் சந்திக்கின்ற அந்த சந்திப்பு இடம் முகத்துவாரம், அதிலே எந்த விதமான தடையும் இல்லாமல் இது அதோடு கலப்பதும் இல்லை, அது இதோடு கலக்காத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். அதில் சுவையையும் பார்க்கலாம். மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான். சூரத்துர் ரஹ்மான் 19-20வது வசனங்களிலே சுவையும் குணமும் வேறுபடும் இரு கடல்களை அவை இரண்டும் ஒன்றோடொன்று சந்திக்க அவனே விட்டு வைக்கிறான். எனினும் அவ்விரண்டுக்கும் இடையே தடுப்பு உண்டு, அத்தடுப்பை அவை இரண்டும் மீறுவதில்லை. அது எந்த தடுப்பு என்று பார்க்கின்ற பொழுது அது உணர முடியாத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிந்த ஒரு அற்புதமான குர்ஆனுடைய அறிவை நாங்கள் தேடுகின்ற பொழுது, அறிவு ரீதியாக சிந்திக்கின்ற பொழுது, ஆய்வு செய்கின்ற பொழுது அது என்ன தடுப்பு என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நிலையிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். குர்ஆனை பார்க்கின்ற பொழுது சில வசனங்கள் இன்னொரு வசனத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். இந்த வசனத்துக்கு இன்னொரு வசனம் விளக்கம் கொடுப்பதாக இருக்கும். யுஃபஸ்ஸிருல் ஆயாத்தில் குர்ஆன் பி ஆயாத்தில் குர்ஆன், இன்னொரு ஆயத்தை கொண்டு நாங்கள் அல் குர்ஆனை விளக்குகின்ற தஃப்சீர் செய்கின்ற ஒரு முறையும் இருக்கிறது. சூரத்துல் ஃபுர்கானின் 53வது ஆயத்தை நாங்கள் பார்த்தால் வஹுவல்லதி மரஜல் பஹ்ரைன் ஹாதா அஸ்புன் ஃபுராத் வஹாதா மில்ஹுன் உஜாஜ் வஜஅல பைனஹுமா பர்ஸகம் வஹிஜ்ரன் மஹ்ஜூரா. மேலும் அவன் இத்தகையவன் என்றால் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்துள்ளான். அதில் ஒன்றை இது இனிமையானது மதுரமானது அஸ்புன் ஃபுராத், மற்றொன்றான இது உப்பு கசப்பானது மில்ஹுன் உஜாஜ். இவ்விரண்டுக்கும் இடையே ஒன்றோடொன்று கலந்து விடாமல் ஒரு திரையையும் வரம்பு மீற முடியாத தடையையும் ஏற்படுத்தியுள்ளான் என்ற சூரத்துல் ஃபுர்கானின் 53வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடல்
இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. சிறிய ஒரு ஊசை போட்டால் தாழ்கிறது. பிரம்மாண்டமான கப்பல், எத்தனையோ கண்டெய்னர்கள், எவ்வளோ சாமான்கள் ஏற்றினாலும் அது மிதந்து கொண்டு எவ்வளோ பணிகளை மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. கடலில் எத்தனையோ வகையான முத்துகள், சிப்பிகள், எத்தனையோ மனிதனுக்கு பிரயோசனம் தரக்கூடிய பெருமதி மிக்க விடயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ இடங்களிலே பல வகையான மீன்கள், அதே போன்று உயிர் வாழக்கூடிய விடயங்கள் எல்லாம் மனிதன் உண்பதற்கும் உணவுக்கும் எடுக்கின்ற அதே நேரம் அது குறைந்ததாக, அழிந்ததாக, மறைந்ததாக காணவில்லை, கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆழ்கடலினுடைய அந்த அதற்கு கீழே எத்தனையோ வகையான அற்புதங்கள் இருப்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது. ஏனென்றால் சுழியோடிகள் சில அட்டைகள் பிடிப்பதற்காக கேஸ் போத்தல்களை எல்லாம் கட்டிக்கொண்டு சில நேரத்தில் இறங்குவார்கள். பலர்கள் உயிர் நீத்த வரலாறுகளும் நிறைய இருக்கிறது. அவர்கள் வந்து சொல்லுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே சில மீன்கள் பாடுகின்றன, ஆடுகின்றன, எழும்பி நிற்கின்றன. பல வர்ணங்களை கொண்ட படைப்பினங்கள், இறால்கள், இப்படியாக எத்தனையோ வகையான விடயங்கள் எல்லாம் அந்த கடலுக்குள்ளே அற்புதமாக இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்ற அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது அதனுடைய நீரும் ஆற்றுடைய நீரும் ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத அளவுக்கு அங்கே ஒரு மரஜ், ஒரு அதை வைத்து அல்லாஹு தஆலா அதுக்கு பர்ஸஹன் ஹிஜ்ரன் மஹ்ஜூரா ஒன்று ஒன்று கலந்து விட முடியாத அளவுக்கு ஒரு தடையாக வைத்திருக்கிறது. என்றால் தண்ணீர் எவ்வாறு கலக்க முடியாமல் இருக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு அற்புதமாகும். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அசையத் அல் ஜமீலி என்று சொல்லக்கூடிய ஒரு கலாநிதி அறிஞர் அல் இஜாசுல் இல்மி ஃபில் குர்ஆன் என்ற நூலிலே 41வது பக்கத்திலே இந்த வயக்ஸிஃபூன பில் கைப் மின் மகானின் பஈத் என்ற சூரத்து சபவினுடைய 45வது சூராவின் 53வது விளக்கத்துக்கு தருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மேலும் மிக தொலைவில் இருந்து கொண்டு மறைவானவை பற்றி அவர்கள் அறிந்து கொண்டும் இருந்தார்கள். இதற்கு இன்றைய விஞ்ஞான ரீதியாக இந்த அலைகளை எழுப்பி இன்னிலே இந்த ஃபதாவிலே இந்த அண்டத்திலே அலைகளை எழுப்பி அதனூடாக வானொலியும் தொலைக்காட்சியும் தொலைபேசியும் அது போன்ற எத்தனையோ வகையான அற்புதங்கள், சாதாரணமாக எங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த தொலை நகலை அமர்த்துகின்ற பொழுது எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனோடு பேசுகின்றோம். இது எவ்வாறு ஏற்படுகிறது? இது எப்படியான ஒரு அற்புதம்! எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய இருந்து கொண்டு ஒரு ஒளிப்பதிவு செய்கின்ற பொழுது அதை ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது பல இடங்களிலே வானொலி ஊடாக எத்தனையோ நிகழ்வுகளை, எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய நிலைமையும் அதிலே காணப்படுகிறது. இப்படியாக இந்த அறிவு ரீதியான அற்புதங்கள் அதனுடைய குர்ஆனுடைய பார்வையிலே பல விளக்கங்கள் இதற்கு கொடுக்கப்படுகின்றது. இதே போன்றுதான் இன்று நாங்கள் பார்க்கலாம் அணு உலைகள் சம்பந்தமாக. அணு சம்பந்தமாக 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே அணுவை உடைத்து அதற்குள்ளும் அதைவிடவும் சிறிய ஒரு பொருள், அதைவிடவும் ஒரு சிறிய ஒரு பதார்த்தம் இருக்க முடியுமா என்ற ஒரு ஆய்வு நடந்திருக்கிறது. அணுவுக்குள் ஒரு உயிரோட்டம், ஒரு ஹரக்கத் இருப்பதாக விஞ்ஞானம் சொல்லுகின்ற அதே நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து சபாவின் 3வது வசனத்திலே லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு ذرة في السماوات ولا في الأرض ولا أصغر من ذلك ولا أكبر إلا في كتاب مبين. வானங்களிலோ பூமியிலோ உள்ளவை ஓர் அணுவளவும், பாருங்கள் அன்றைய அற்புதம், அன்றே மனிதன் கழுதையும் அல்லது அறிவென்ற விடயத்திற்கே மகுடம் சூட்ட முடியாத அளவுக்கு இருந்த அந்த ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலத்தில் இப்படியான விடயத்தை இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாடசாலையோ பல்கலைக்கழகமோ எந்த ஆசிரியரோ எந்த எழுத்தோ பேனாவோ புத்தகமோ இல்லாத அந்த சமூகத்திலே, அந்த ஜசீரத்துல் அரபிலே
இப்படியான விஷயத்தை அணுவை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அது நிச்சயமாக அது அல் குர்ஆனுடைய மூஜிசா, அதனுடைய அற்புதம் என்பதற்கு இந்த 20ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் இருந்து கொண்டு அன்றைய இறங்கிய குர்ஆன் வசனத்தை பற்றி பேசுகிறோம் என்றால் நிச்சயமாக ஒரு படிக்காத, எழுத தெரியாத, அதாவது ஒரு உம்மியாக இருந்த, மதர்சாவை கண்டிராத, புத்தகத்தை கண்டிராத, எழுத படிக்க தெரியாத ஒருவரால் எவ்வாறு இப்படியான விடயங்களை சொல்ல முடியும் என்று பார்த்தால் அது உண்மையிலே அற்புதம், ஒரு மூஜிசா என்றால் அது மிகையாகாது. இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது லா யாசுபு அன்ஹு மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத் வலா ஃபில் அர்த் வலா அஸ்கரு மின் தாலிக் வலா அக்பர். இந்த தர்ரா அணுவை விடவும் சிறிய அல்லது பெரிய, இல்லா ஃபீ கிதாபின் முபீன், வானங்களிலோ பூமியிலோ உள்ளவை ஓர் அணுவளவும் அவனை விட்டும் மறையாது. மேலும் அதைவிட சிறியதோ, அணுவை விட அதைவிட சிறியதோ அல்லது அதைவிட பெரியதோ பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. இறைவனுடைய பதிவேடு லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே பாதுகாக்கப்பட்ட அந்த பதிவேட்டில் இல்லாமல் இல்லை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதற்கு இன்னும் ஒரு விளக்கம் இந்த சூரத்து சபையிலே வருகின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்றதாக சூரத்துல் யூனுஸின் 61வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது வமா யாசுபு அன் ரப்பிக் மிம் மிஸ்கால தர்ரத்தின் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா வலா அஸ்கர மின் தாலிக வலா அக்பர இல்லா ஃபீ கிதாபி முபீன். மேலும் பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றிலோ ஒரு அணுவளவும் நபியை உம்முடைய ரப்பை விட்டும் மறைந்து விடுவதில்லை. அதை விடவும் மிகச் சிறியதாயினும் மிக பெரியதாயினும் தெளிவான அவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு இல்லாமலுக்கில்லை என்று கூறுகின்ற 10வது சூராவின் 61வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே அணுவை கண்டுபிடித்த பொழுது, அணு எட்டாம் கண்டுபிடித்த பொழுது அதனை உடைக்க முடியுமா, அதுக்குள்ளும் அதை விடவும் சிறிய ஏண்டா கண்ணால காண முடியாத அணுன்னு சொல்லுவார்கள். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரஞ்சரா ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரஞ்சரா. அணுவளவு கூட நன்மையை செய்தாலும் காண்பார்கள், அணுவளவோ தீமையை செய்தாலும் காண்பார்கள் என்று இந்த அணுவை பற்றி அன்று பேசியிருக்கின்ற அந்த நேரத்திலே 20ஆம் நூற்றாண்டிலே தான் அணுவை கண்டுபிடித்து அணு ஆயுதங்கள் அல்லது அணு உலைகள் மூலமாக மின்சார உற்பத்திகள் அல்லது அந்த அணு உலைகள் ஊடாக நாட்டுடைய மக்களுக்காக சேவை செய்கின்ற என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டிலும் ஒரு நாட்டு தலைமைத்துவமும் ஒரு நாடும் இன்னும் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து அது உலகத்தின் பல மூலைகளிலும் பல முடுக்குகளிலும் பல இடங்களிலே வைத்து உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த அணு ஆயுத அச்சுறுத்தல் இன்று உலகத்தின் 4 திசைகளையும் உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு இன்று உலகம் தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தான் நாங்கள் இந்த அணுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அணுவும் உடைக்கப்பட்டு அதுவும் பகுக்கப்படலாம். அந்த அப்படியான ஒரு அறிகுறியையும் இவர்கள் காணுகின்ற பொழுது நாங்கள் அணுவிலே அட்டாம் அதை விட மிகச்சிறிய ஒரு நுண்ணிகள் மூலமாக அது எவ்வாறு உருவாகின்றது, அந்த புரோட்டீன்ஸ்கள் அதிலே இருந்து மின்னியல் எலக்ட்ரான்ஸ், அதே போன்று அந்த மின் நுழைகளை உண்டாக்கும் சக்தி அதிலே நெகட்டிவ் என்றும் அதாவது நியூட்ரன்ஸ் அந்த பாசிட்டிவ் என்றும் அதே போன்று அதற்கு எதிராக இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்றும் அதை சமப்படுத்தக்கூடிய நியூட்ரன். இப்படியாக நாங்கள் பெரிய விஞ்ஞானிகள் இல்லை, விஞ்ஞானத்தை பற்றி பேசுவதற்கு ஏன்னா விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் உலகத்திலே அமெரிக்காவிலே ஜெர்மனிலே ரஷ்யாவிலே அதே போன்று சைனா போன்ற நாடு ஆய்வுக்கூடங்களிலே நாங்கள் அவர்கள் வெளியாக்குகின்ற விஞ்ஞான முடிவுகள் ஆய்வுகளின் முடிவுகளை இஸ்லாமிய அறிஞர்கள் பார்க்கின்றார்கள், படிக்கின்றார்கள். அதிலே இருந்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய இஷாரா அதை பற்றி சொல்லுகின்ற விஞ்ஞான விளக்கங்கள் குர்ஆனிலே உதாரணமாக பார்த்தால் இரும்பு ஃபீஹி பஅஸுன் ஷதீத் அதிலே நிறைய பயன்பாடுகள் இருக்கிறது என்றுதான் குர்ஆன் ஒரு இஷாராவை ஒரு சுருக்கத்தை கொடுக்கின்றது. இரும்பென்றால் நம்ம
இன்று இந்த இரும்பு உலகத்திலே செய்கின்ற அற்புதம். இந்த இரும்பினால், அதாவது விஞ்ஞானம் சொல்கிறது, நாங்கள் சில ஆங்கில நூல்களை பற்றி படிக்கின்ற பொழுது அங்கே இந்த எப்பொழுது இந்த சக்கரம் உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றுதான் இந்த உலகமே வியக்கத்தக்க அற்புதங்களை, விஞ்ஞான ரீதியான முன்னேற்றங்களை உலகமே பறந்து விரிந்து சென்றது. மனுஷன் நடந்துதான் திரிந்தான். முதல் கழுதையிலே சென்றான், நடந்து திரிந்தான். இப்படி எப்பொழுதும் இந்த சக்கரம் கண்டுபிடி உலரா, அதாவது சக்கரத்தினால் வளையத்தினால் உருட்ட முடியும் என்ற பொழுது துவிச்சக்கர வண்டி நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். அதுக்கு பிறகு வாகனம், விமானம் எப்பொழுது உருளத் தொடங்குகிறதோ அங்கே பல வகையான அறிவு விருத்தி அடைந்து போவதை பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் இன்னொரு விடயத்தை. நாங்கள் இன்றைக்கு சாதாரணமாக இந்த நூல் இருக்கிற ஒரு நூல் முந்தி எப்படி எழுதினார்கள், இந்த கம்ப்யூட்டரில் அடித்து சரி பண்ணி கொஞ்சம் நம்மளை இந்த காலத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இந்த கம்ப்யூட்டர் யுகம் வந்து இப்படி வருவதற்கு முன்னால் ஒரு நூலை எழுதுறேன்னு சொன்னால் அதை எழுதி திரு பிரஸ்ல கொண்டு கொடுத்து அதை கோர்க்கணும். ஒவ்வொரு எழுத்தாக அடிச்சு வச்சிருப்பார்கள். ஆனா ஆவண்ணா அலிஃபு ப ஏ பி அயன்ன ஆயன்ன இப்படி ஒவ்வொன்றாக தொகுத்து 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 அப்படியே கோர்வை செஞ்சு ஒரு புத்தகத்தை அப்படித்தான் அடிக்கணும். இது சமகாலத்தில் நாங்க உயிரோடு வாழக்கூடிய காலத்தில் கண்ட அற்புதம். இதுக்கு முன்னர் எப்படி இருந்தது, அதற்கு முதல் எப்படி இருந்தது, அதற்கு முன்னால் எவ்வாறு இருந்தது? ஒரு அரசன் தன்னுடைய ராணிக்கு ஒரு கடிதம் எழுதுறேன்னு சொன்னா, ஒரு கால கடிதம் எழுதுறேன்னு சொன்னா ஒரு மலையில அவன் செதுக்கணும். அதாவது கல்லில் அதை எப்படி தூக்கிட்டு போற, அந்த கல்லில் எழுதுனது அது தூக்கிட்டு போகணும். அந்த கல்லு துண்டை தூக்கிட்டு போகணும், கொண்டு போ. எவ்வளவு கஷ்டம். குதிரை, ஒட்டகம் அப்படியான சுமந்தோடு எப்படியான ஒரு விடயங்கள். அந்த காலத்தில் நூல் எழுதுறேன்டா ஆண்டவனே சுபஹான், எத்தனை கல்லுகளை வச்சு சாதாரண ஒரு நூல், ஒரு 100 பக்கம் உள்ள ஒரு நூல் அடிச்சுன்னா 100 கல்லுகள் வேணும். இன்னைக்கு எப்படி வளர்ந்திருக்கிறது விஞ்ஞானம். அல்லமல் இன்சான் மாலம் யஅலம், மனிதன் தெரியாததை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆக இன்றைக்கு நாங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு புத்தகத்தை நாங்கள் அடிச்சுட்டு செறிவுல பார்க்குறேன், அல்லது ஒரு பந்தியை மற்ற வந்து மாற்றணும், அல்லது இங்கே மாற்றணும், இந்த வாசனத்தை அழிக்கணும், இதை முன்னுக்கு எடுக்கணும். எவ்வளோ ஒரு லேசை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். ஒரு மாபெரும் அறிஞர் ஒரு நாட்டுக்கு போனார், நானும் அவரோடு இருந்தேன். அப்பொழுது அங்கே பல உலமாக்கள் அறிஞர்கள் இருந்தார்கள். சுமார் 10-15 வருடங்களுக்கு முன்பதாக அவர் பன்னூல் ஆசிரியர். நான் அவரிடத்திலே படித்தும் இருக்கிறேன். அந்த ஊருக்கு போன பொழுது அந்த பிரதேசத்திலே உள்ள உலமாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அவரோடு அமர்ந்திருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதா இந்தக்கும் மின தஅலீஃபாத் ஃபஅதி பிஹா, நீங்கள் இன்னும் புத்தகங்கள் நூல்கள் எழுதியிருந்தா கொண்டு வாருங்கள் என்று கேட்டார். அவங்க எல்லாரும் கொஞ்சம் பார்க்குற யோசிச்சு பார்க்குற அதில் இருந்த யாருமே புத்தகம் எழுதலை, புக்ஸ் நூல் ஒன்றும் எழுதலை. அவங்க ஒவ்வொரு ஆக்களும் முடிச்சு பார்க்கறது, மேலே கீழே பாவத்துக்கு பண்ணி போட்டு மாய்ந்தனா இஸ்தியதாத் மாய்ந்தனா கதா மாய்ந்தனா அல்ல ஷேனாக மாய்ந்தனா ஃபுலூஸ், அப்படி பலர்கள் பல மாதிரி சொல்கிறாங்க. எங்கிட்ட புத்தகம் இல்லை, எங்கிட்ட அதுக்குரிய தன்மை இல்லை, எங்கிட்ட வசதி இல்லை, இது இல்லை. அவர் அங்கே வைத்து தன்னுடைய பயானை, தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார். அன்புள்ள உலமா பெருந்தகைகளே, இன்றைய காலகட்டத்தையும் அன்றைய காலகட்டத்தையும் நினைத்து பாருங்கள். மின்சாரம் இருக்கிறது, அழகான பேனை இருக்கிறது, அழகான காகிதம் இருக்கிறது, எந்த விதமான அச்சுறுத்தலும் எங்களுக்கு இல்லை, எந்த விதமான நிர்பந்தமும் எங்களுக்கு இல்லை. ஃபேன் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. அன்றைய காலத்தை நினைத்து பாருங்க. மின்சாரம் இருந்ததா? ஒழுங்கான பேனைகள் இருந்ததா? இவ்வாறான அழகான பல நாட்டிலே இந்த இறக்குமதி செய்யப்பட்ட காகிதங்கள் இருந்ததா? பாதுகாப்பு ஒழுங்காக இருந்ததா? பல அச்சுறுத்தல்கள், அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களினால் எழுத முடியாத அற்புதங்கள். ஆனால் கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் 200 வருடங்கள்
300 வருடங்கள் எழுதிய அந்த நூல்களிலே எழுதப்பட்டிருக்கின்ற இபாரத்துகளை விளக்கங்களை விளங்க முடியாமல் நாங்கள் இன்று தவிக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் பெரும் பெரும் அறிஞர்கள். இப்னு சீனா அறிவு ரீதியாக உலகத்துக்கு கொடுத்திருக்கின்ற விஞ்ஞான விளக்கம், ஃபாராபி, அதே போன்று அல்லாமா இல்லி. உங்களுக்கு தெரியுமா, எகிப்து நாட்டிலே பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்தது. ஒரு முத்தலாக்கே ஒரே மஜ்லிஸிலே ஒரு மனிதன் 3 தரம் சொல்றது. தல்லக்துகி தல்லக்தா 3 தரம். ஒரு மனிதன் உன்னை விவாகரத்து செய்து விட்டேன், உன்னை விவாகரத்து செய்து விட்டேன், விவாகரத்து செய்து விட்டேன் என்று சொன்னால் அந்த பொம்பளை என்ன செய்கிறார், அப்படியே தலாக்காகி இதாகி போகிறார். இது எகிப்து நாட்டிலே பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திய பொழுது அங்கே எகிப்து நாட்டுடைய இந்த உள் விவகாரத்துக்கு அமைச்சராக இருந்த பெரியோரு அந்த அமைச்சரிடம் பெரிய ஒரு பிரச்சனையாக எகிப்திய நீதிமன்றங்களிலே, கோர்ட்ஸ்களிலே, அந்த உயர் நீதிமன்றங்களிலே பல வகையான பிரச்சனைகள், நிறைய தலாக்குகள், விவாகரத்துகள். அப்பொழுது அல்லாமா இல்லி அவர்கள் எழுதிய ஒரு நூல், அங்கே இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை, ஒரு தலாக், ஒரு அமர்விலே முத்தலாக்கை சொல்ல முடியாது, ஒரு தலாக்கு சொல்லி அதற்கு பிறகு அந்த கால அவகாசத்துக்கு பிறகுதான் அடுத்த தலாக், அதற்கு பிறகுதான் அடுத்த தலாக் என்று சொன்ன அந்த சட்டம் எகிப்து நாட்டிலே அது நிறைவேற்றப்பட்டு அந்த உயர் நீதிமன்றங்களிலே அது அமுல்படுத்தப்பட்ட விடயத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாமா ஹில்லி அவர்கள் நாங்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் அல்ல, பல நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏன் ஒரு அறிஞர் சிறைகூடத்திலே இருந்து புத்தகத்தை நூலை எழுதியிருக்கின்றார். பாதுகாப்பில்லை, பிரச்சனை. அவர்கள் எழுதியிருக்கின்ற தஃப்சீர்களை அல்லது எழுதியிருக்கின்ற ஃபிக்ஹ் மசாயில்களை அல்லது எழுதியிருக்கின்ற விஞ்ஞான விளக்கங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்கே இருக்கிறோம், அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் அப்படி எழுதப்பட்ட அந்த கிதாபுகள், அந்த நூல்கள் நாங்கள் படித்தோமே. ஒரு காலத்திலே அந்த துருக்கி நாட்டிலே இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்வதற்கு அங்கிருந்த ஒரு பிரமாண்டமான நூல் நிலையத்திலே இருந்த அந்த நூல்களை அந்த ஓடையிலே போட்டு, நீரிலே போட்டு அங்காலே அந்த நூல்களுக்கு மேலால் நடந்து சென்றார்கள் என்ற ஒரு வரலாற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் கஸாலி தூஸ் பிரதேசத்திலே பிறந்தவர்கள். அவர்கள் என்ன ரசாயனவியல் ரீதியாக எழுதப்பட்ட அந்த நூல் இஹ்யா உலூமுத்தீன் என்று அவர்கள் எழுதிய நூல் இன்று யுனெஸ்கோவிலே சர்வதேச மட்டத்திலே அது எழுதப்பட்டு அது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அங்கே குறிக்கப்பட்ட ஒரு நூலாக காணப்படுவதை நாங்கள் இன்றைய சமகாலத்திலே பார்க்கின்றோம். ஆகவே அன்றைய அறிஞர்கள் எவ்வாறான கஷ்டம், ஒழுங்கான உணவில்லை, ஒழுங்கான உடை இல்லை, சரியான மின்சாரம் இல்லை, எழுதுவதற்கு ஒழுங்கான எழுதுகோல் இல்லை, நூல்கள் இல்லை. அப்படியான அந்த கால கஷ்டத்திலே ஒரு ஹதீதை தேடுவதாக இருந்தால், ஒரு ஹதீதை சரி காண்பதாக இருந்தால், ஒரு தஃப்சீருடைய விளக்கத்தை பார்ப்பதாக இருந்தால், அந்த தஃப்சீரை இன்னொரு தஃப்சீரோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டுமாக இருந்தால், அல்லது ஒரு ஹராத்தை அல்லது ஒரு ஃபர்தை அது சம்பந்தமாக வரக்கூடிய விளக்கங்களை பார்ப்பதாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஒரு ஹதீதை, அதனுடைய மத்னை, அதனுடைய சனதை, அதை ரிவாயத்து செய்தவர்கள், அது அறிவிக்கின்ற விடயம், ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை நாங்கள் அமர்த்துகின்ற பொழுது ஒரு நிமிஷத்துக்குள் அது சம்பந்தமாக எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக லேசாக தந்த நேரத்திலும் கூட நாங்கள் நூல்களை எழுதாமல், புத்தகங்களை எழுதாமல், இன்று இஸ்லாத்துக்கு எதிராக தோன்றிருக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்காமல் நாங்கள் பின்வாங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்களை நிப்பாட்டுங்கள், மர்ம நாளையிலே அல்லாஹ் தஆலா பொறுப்புதாரிகள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு என்ன ஜவாபு சொல்ல போகிறோம்? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோல், அதை எழுதுகின்ற வரிகள் என்று அல்லாஹ் தஆலா கலம், நூன் வல் கலம்,
இக்ரா ஓதுவீராக படிப்பீராக என்று சொல்லுகின்ற இந்த விடயமெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எவ்வாறான ஒரு நிலையை வைத்திருக்கின்றான். ஆகவே அல் கலாம் எஜுருல் கலாம் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது அப்படி எங்கள் பேச்சு ஒன்றிலிருந்து இன்னொன்று தொடர்ந்து கொண்டே போகும். ஆகவே நாங்கள் தற்பொழுது அணு விடயங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். எனவே இந்த உலகத்திலே ஒரு மவாசீன், ஒரு கட்டுப்பாடு, அதிலே ஒரு ஒழுங்கு முறையை ஒரு சமநிலையை பேணுகின்ற இந்த நோக்கத்திலே ஒன்றை எதிர்த்தால் அதை ஈடு செய்யக்கூடிய ஒரு சமநிலையான ஒரு போக்கை அல் மூஜிபு அன் யுகாபில சாலிபன் வஹத்மன் லில் சாலிபி அன் யுவஜ்ஜிஹு மூஜிபன். ஒன்று ஈர்க்கப்படக்கூடாததும் அடுத்தது ஈர்க்கப்படக்கூடியதுமான அந்த ஒரு சமநிலை, ஒன்று அழிந்து விடவும் கூடாது, அழிக்கவும் கூடாத ஒரு சமமான ஒரு நிலை உலகத்திலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதைத்தான் இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா வஅம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஷைஇன் மௌசூன் சூரத்துல் ஹுஜ்ரிலே, அதாவது 15வது வசனத்திலே 19-15 இன்னும் அதில் அளவிடப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் நாம் முளைக்க வைத்தோம் என்ற நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கலாம், பெரிய மரம் ஒன்று முளைச்சிருக்கேன்னு சொன்னா அது கீழே இருக்கிற சின்ன சின்ன பத்தைகள் காஞ்சோண்டி மரம் முள்ளு பத்தை இதெல்லாம் என்னத்துக்கு சொன்னா விஞ்ஞானம் சொல்கிற என்னன்னு சொன்னா அதனுடைய வளர்ச்சி வீதத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு, அது மவாசியின் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதற்கு. எங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவை அல்லது அமெரிக்காவை கண்டுபிடித்ததற்கு பிறகு என்ன செய்தார்களாம் என்றால் அந்த சில ஏனைய வளமையான நாடுகளில் இருக்கக்கூடிய சில மரங்களை கொண்டு நாட்டினார்கள். அங்கே இன்றைக்கு நாங்கள் சில நேரத்தில் மத்திய கிழக்கு நாட்டுக்கு வருகின்ற பொழுது சிலர்கள் சில பூக்கண்டுகளை, சில முருங்கை மரங்களை அல்லது வாழை மரங்களை கொண்டு வந்து நாட்டி போகின்ற ஒரு புதினத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அன்றைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அமெரிக்காவை கண்டுபிடித்ததற்கு அந்த காலத்திலே கண்டுபிடித்த பொழுதோ அங்கே மற்ற ஆசியா நாடு போன்ற இடங்களில் இருந்து சில மரங்களை கொண்டு நாட்டினார்களாம். அந்த மரத்தினுடைய வளர்ச்சி வீதம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பிரமாண்டமான வேறுட்டு மிக அடர்த்தியாக வளர்ந்தோங்கியதான். அதன் வளர்ச்சி வீதம் மிக அதிகமாக ஆகிய பொழுதும் இப்பொழுது விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து உட்கார்ந்து அந்த எங்கிருந்து மரங்களை கொண்டு வந்தார்களோ அந்த இடங்களுக்கு சென்று ஒரு ஆய்வு செய்து அந்த மரங்களுக்கு கீழே இருந்த சிறு சிறு பத்தைகள், சிறு சிறு புட்பூண்டுகள் அவைகளை புடுங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு அந்த மரங்களுக்கு கீழே நாட்டிய பொழுது அதனுடைய வளர்ச்சியின் வீதம் கட்டுப்பாடுக்குள் இருந்ததாக நாங்கள் வரலாற்றிலே படிக்கலாம். ஹாலிகுல் கவுன் என்ற புத்தகத்தை அல்லாமா சுப்ஹானி அவர்களுடைய கண்காணிப்புக்குள் அல் உஸ்தாத் பன்னூல் ஆசிரியர் ஜாஃபர் அல் ஹாதி அவர்கள் எழுதிய ஹாலிகுல் கவுன் என்ற நூல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அற்புதமான அதிசயமான இந்த உலகத்திலே எவ்வாறான ஒரு கட்டுப்பாட்டை, ஒரு சமநிலையை வல்லவன் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் அதிலே பார்க்கலாம். இதே போன்றுதான் சிலர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஆய்வுகள் நடத்துவார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்திலே கண்டுபிடிப்பு நாடுகளை கண்டுபிடிக்கின்ற அந்த காலகட்டத்திலே சிலர்கள் சில பூனைகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அவங்க பூனைகளை, அதாவது சில எலிகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். எலிகள் பார்த்தா அந்த எலி குட்டி போட்டு பெருகி எங்க பார்த்தாலும் எலி. நான் அண்மையிலே கூட ஒரு பத்திரிகையில பார்த்தேன், எகிப்தில் ஒரு எலிப்படை எங்க ஒட்டகத்தை கூட எலிகள் சேர்ந்து கட்டுப்பாட்டுக்குள் கண்ட்ரோலுக்குள் வைத்த ஒரு நிகழ்வையும் கூட எகிப்து நாட்டிலே நடந்திருக்கிறது. அப்ப எங்க பார்த்தாலும் எலி, குஷினிக்குள்ள, பாத்ரூம்ல, டாய்லெட்ல, மற்றது இந்த பள்ளியில, பாதையில் எங்க பார்த்தாலும் எலி எலி எலி, எங்க பார்த்தாலும் எலி. அப்ப என்ன செய்தார்கள் சொன்னால் எங்கிருந்து அந்த மிருகத்தை, அந்த பிராணியை கொண்டு வந்தார்களோ அதனுடைய எதிர்ப்பு, அதனை எதிர்க்கக்கூடிய அதனுடைய எதிரியான பூனைகள் சிலதையும் கொண்டு போய் அங்கு விட்ட பொழுது அந்த எலியினுடைய பரம்பல், அதனுடைய பரப்பு அது விருத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படி அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரியாக கட்டுப்படுத்துவதற்காக அதைத்தான் வஅம்பத்னா ஃபியா மின் குல்லி ஷைஇன் மௌசூன், அதை அளவிடப்பட்ட ஒரு வஸ்னாக நடுநிலைமைப்படுத்தக்கூடிய
ஒரு நிலைக்கு அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான் என்ற குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அல் குர்ஆன் விஞ்ஞானம் எவ்வாறு தான் வளர்ந்து கொண்டு போனாலும், இதை விடவும் பன்மடங்கு விஞ்ஞானம் சென்றாலும், இந்த மெய்ஞான அறிவு, அல் குர்ஆனுடைய அறிவு, அல் குர்ஆனுடைய அற்புதம், அது நிச்சயமாக ஈடு கொடுத்து செல்லும். ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களை போன்ற இளைஞர்கள், உங்களை போன்ற பல்கலைக்கழக மாணவர்கள், அதே போன்று பெரும் பெரும் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடியவர்கள் இடையிலேயே தங்களுடைய அறிவை முடக்கி விடாதே. உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன். செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய அரேபிய தீபகற்பத்திலே இருந்து கொண்டு சீனா தேசம் இருந்தாலும் கல்வியை தேடி படியுங்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சீனாவிலே என்ன கல்வி இருந்தது? இஸ்லாமிய ஞானம் இருந்ததா? ஃபிக்ஹ் கலை இருந்ததா? தஃப்சீருடைய அறிவு இருந்ததா? இல்லை. அன்றிருந்த அறிவு இவைகளுக்கு அப்பால் உள்ள அறிவு. அதையும் கூட படியுங்கள் என்றுதான் அண்ணல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு தூரம் சென்று அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அறிவை கூட படியுங்கள் என்று சொன்ன பொழுது, இன்றைய விஞ்ஞானம் அந்த ஹதீஸை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதே போன்றுதான் நாங்கள் பத்ர் யுத்தத்திலே பார்க்கின்றோமே, பல சஹாபாக்கள், அதாவது எதிரிகள் பிடிபட்ட பொழுதோ, உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்தால் ஒவ்வொருவரும் 10 முஸ்லீம்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னால், அன்று பிடிபட்டவர்கள் யார்? முஸ்லீம்கள் அல்ல, குஃபார்கள். அவரிடத்திலே இந்த அறிவை அண்ணல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாகி செல்லுங்கள் என்று சொன்னார்கள். வேந்தர் நபிகள் திலகம் உத்தம நாயகம் முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே இன்றைய இந்த மங்களகரமான நேரத்திலே, இந்த அற்புதமான இடத்திலே உங்களுக்கு மத்தியிலே இது சம்பந்தமாக துஹானை பற்றியும், இந்த முயல் கூட்டங்களை பற்றியும், வானம் பூமியை பற்றியும், அதில் உள்ள அற்புதங்களை பற்றியும், கடலை பற்றியும், அதில் உள்ள விடயங்களை பற்றியும், அணுவை பற்றியும் ஓரளவுக்கு இந்த அடியனால் உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது. ஆகவே நிறைந்த அறிவு ஞானமும் நிறைந்த நூல் நிலையங்களையும் கொண்ட ஜாமியாக்கள், பல்கலைக்கழகங்கள், அறிஞர்கள் இப்படியான எங்களை போன்றவர்களுக்கு நல்ல நூல்களை தர வேண்டும் என்று உங்களுக்கு பிரார்த்தித்து, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மென்மேலும் அறிவையும் ஆற்றலையும் தக்வாவோடு உள்ள அறிவையும் தந்தருள்வானாக என பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.